வணக்கம் மக்களை, வெல்கம் டு ஆல் டி பாஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் பதவி பறிக்கப்பட்ட துஷார். யார் அழுக போறா, யார் சமாதானம் பண்ண போறா, யார் சண்டை போட போறா, யார் பழி சொல்ல போறா, எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல பிக் பாஸ் முதல் முறையாக தனது வீட்டில் இருக்கும் ஹவுஸ்மேட்ஸிடம் 2வது வாரம் மிக கடுமையாக பேசி காரி துப்பி உள்ளார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றோம். 2வது வாரமே இப்படி காரி துப்பி இருக்காங்க கேட்டா இல்ல, ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு அப்புறம் இவங்க இந்த டிசிப்ளின் விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பட் இந்த சீசன் தான் இந்த 2வது வாரமே காரி துப்பப்பட்டிருக்கு அப்படின்ற என்ன காரணம்? நம்ம இந்த மைக்கு போடாது, இவங்க காதுக்குள்ள பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட தடவை பேசிட்டாரு. மைக்க போடுங்க, மைக்க போடுங்க, மைக்க போடுங்க, மைக்க போடுங்கன்னு இவங்க சொல்லி 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 இவர் நொந்து நூடில்ஸ் ஆயிட்டாரு. இந்த சீசன்ல தான் அதிகமான டைம் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், முதல் 2 வாரங்கள்ல. அதனால தான் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, வட்ட வட்ட ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு விஷயத்துக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இந்த சீசன் எதுக்கு ப்ராப்ளமா இருக்கு தெரியுமா? நோ டிசிப்ளின். அதனால கேப்டன் பதவி துஷாரை விட்டு பறிக்கப்படுகிறது. அப்படி டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு ஒரு தலை தேவையில்ல. இது எதுக்காக செய்யப்படுது அப்படின்னா, எல்லாரும் நினைப்பாங்க வேற யாரோ பண்ணதுக்கு துஷாரை ஏன்டா இது பண்றீங்க? துஷாரும் தவறு பண்ணியிருக்காரு. நேற்று நம்ம லைவ் செஷன்ல சொன்ன மாதிரி துஷார் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, வீட்டுடைய எந்த விதமான விஷயங்களையும் ஒரு ஒரு கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுத்து ஒரு தலைவர் என்ற பேர்ல ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரைட் ஃப்ரம் அந்த மாஸ்க் டாஸ்க்ல இருந்து பாத்தீங்கன்னா, இவரு பிபி ஹவுஸ்க்கு விளையாடுறான்ற ஒரே காரணத்துக்காக பிபி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாஸ்கை ஈஸியா எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல அந்த மாஸ்க் எல்லாம் வச்சார் அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறமா இவர் அதை மாத்தி வச்சிருக்கலாம். வீட்டு தலையா பாத்தீங்கன்னா நடுநிலையா செயல்பட்டிருக்கலாம். அதுவும் இவர் செயல்படல அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்க கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க. 3வது, அரோராவோட சேர்ந்துக்கிட்டு இவருக்கு முதல் வாரத்துல இருந்த அந்த பாசிட்டிவான விஷயம், துஷார் ரொம்ப கியூட்டா இருக்கான், துஷார் ரொம்ப சைலண்டா இருந்தாலும் கரெக்டா பேசுறான், துஷார் செம்ம வீட்டு தலை டாஸ்க்ல எல்லாம் அவர் வின் பண்ணும்போது அவருக்கு இருந்த அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, மக்கள் மத்தியில ஓகே இவர் அடுத்த லெவலுக்கு வர போறாரா அப்படின்ற பாசிட்டிவிட்டி அரோரா அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு முடிச்சு விட்டுருச்சு. அந்த பொண்ணோட சேர்ந்து இவரே முடிச்சுக்கிட்டார் அப்படின்றத சொல்லணும். நேத்து மட்டும் அரோரா கூப்பிட்ட உடனே ஒரு இடத்துக்கு அவர் போயிருந்தார் அப்படின்னா சோலி முடிஞ்சது. அவனை தூக்கி அவ்வளவுதான் கொண்டு போக வேண்டியதா வெளியே, அந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி ஒரு இளைஞனுடைய விளையாட்டை உடைக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு விஷயம் நடந்தா போதும். அது இந்த சீசன்லயும் துஷாருக்கு நடக்குது. இதுக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய, அந்த அளவுக்கு நீ எனக்கு என்ன ட்ரை பண்றேன்றது தெரியுது, பொத்திட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ஏஜ் கேட்டகரியில வரணும். வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. வயசு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. துஷாருடைய வேறொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா, பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபர் தான். கேப்டன் பதவி பறிக்கப்பட்டதுனால அவரால் இந்த வார கேப்டன்சி போட்டியில கலந்து கொள்ள முடியாது. அதை நீங்க சுட்டி காட்டணும். கேப்டன் பதவியில் அவர் இல்லை, அதனால கேப்டன் இந்த வார கேப்டன்சி போட்டியில அவர் பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. டேய், இது வேறொரு ஸ்கெட்ச் போடுறாங்கடா. வெல்கம் கேப்டன் பாரு அவர்களே.